பூஜை எல்லாம் முடிச்சு தீபாராதனை முடிச்சுட்டு பிரசாதம் கொடுக்கும் போது நான் அவங்க கிட்ட சொன்னேன், அதாவது அந்த பையன்கிட்ட சொன்னேன், உன்னிலே இருந்து இவள் கர்ப்பம் தரிக்கும், ஒரு பெண் குழந்தையே பிரசவிக்கும். அவளுக்கு நான் இங்கே அம்பாளை ஆவாகனம் பண்ணினேன், அதனால பெண் குழந்தைக்கு வித்யா அப்படின்னு ஸ்ரீவித்யான்னு பேர் வச்சுக்கோ, இவ்வளவும் சொன்னேன். பாருங்க எவ்வளவு கரெக்டா இருக்குன்னு. அப்புறம் எந்திரிச்சிட்டு சொன்னேன், ஆனால் பிரசவ டைம்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், ஆனால் பயப்பட வேண்டாம், நார்மல் டெலிவரி நடக்கும். முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு பிரசாதம் எல்லாம் பூஜை எல்லாம் முடிச்சு நானும் வந்துட்டேன். 2வது மாசத்துல அந்த பொண்ணு கர்ப்பம் தரிச்சாச்சு. சொன்னபடி எல்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஹாஸ்பிட்டல் இருந்து ஃபோன் பண்ணி சொல்றாங்க அவங்க. அதே மாதிரி நார்மல் டெலிவரி நடந்துருச்சு, சர்ஜரி தேவையில்லாமல். அப்போ கரை இல்லாமல் சாஸ்திர விதிப்படி நம்ம இதெல்லாம் பண்ணியாச்சுன்னால் 100% இதுக்கெல்லாம் பவர் இருக்கு, மாற்றமே இல்லை.